பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒரு சாதாரண நெய் மேட்ருக்கு ஒரு லவ்வு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு கை கழுவி போயிடுமா, கை நழுவி போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலே அது கை நழுவி போயிடுச்சு. இப்போதைக்கு திரும்ப துளிர்த்தாலும் துளிர்க்கும், அது வேறு விஷயம். ஆனால் நடந்தது ஒரு சாதாரண நெய் மேட்ரு. கமருதீன் இந்த நெய் மேட்ரு, நெய்யில் பார்வதி அசிங்கப்படுத்த விஷயத்தை பிரஜன், வினோத், திவ்யா எல்லார்கிட்டையும் புலம்புறார். இந்த மாதிரி நான் பார்வதிக்கு எவ்வளோ செஞ்சுருப்பேன், என்னை இந்த விஷயத்தில் என்னை அவமானப்படுத்திடுச்சு, என்னை மாட்டி விட்டுடுச்சு, என்னை அது வந்துடுச்சு, இது பண்ணிடுச்சு, இப்படி என்னை அசிங்கப்படுத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் கோபமாவார். அரோரா பேசும்போதெல்லாம் பயங்கர கோபமாவார். அப்போ பார்வதி வருவாங்க, என்னை நெய் மேட்டரில் அசிங்கப்படுத்திட்டேன்னு பாய் சொல்ல அனுப்புவார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேபி நான் வேணும்னு பண்ணலை பேபி, என்னாச்சுன்னா ரம்யாவும் கனியும் அதை பின்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க பேபி, அதனால தான் நான் அப்படி செஞ்சிட்டேன், இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால தான் நான் செஞ்சிட்டேன். கமருதீனை பொறுத்தவரை அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளோ திவ்யாவே ரம்யாவே நிறையா திருடிலாம் திருடிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ அதை போட்டிருக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்டு. அதை எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறார். இப்போ சொன்னார். அதுக்கு இவங்க சமாதானப்படுத்துறதுக்கு பாரு பெட்ரூமில் பேபின்னு கெஞ்சும் போது கூட ஒரு 40-50 நிமிஷம் பேசியும் கூட ஒத்துக்கலை. கமருதீன் பாரு ஒத்துக்கலை, நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது, நம்ம வெளியே போய் பார்த்துக்கோங்க, எதாக இருந்தாலும் என்னை விட்டுடுன்றார் அவர். அதனுடைய நீட்சி தான் அரோரா மீது அந்த கம்ப்ளைண்ட் வச்சாங்க, போனாங்க வந்தாங்க. இது அண்டர் கிரவுண்டில் வாட்டர் ஓடும்ல, கரண்ட் வாட்டர், அந்த மாதிரியான கதை இது. அது விடுங்க. ஆனால் ஒரு நெய் மேட்ருன்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிற மேட்ரு ஒன்று இருக்குல்ல, அது இருந்து பார்க்குறவங்க தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இந்த சின்ன சின்ன அவமானங்கள் அப்படின்றது காலத்துக்கும் நிலைத்துன்னு இருக்கும். இந்த நெய் மேட்ரு காலத்துக்கு நிலைத்துன்னு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மேட்ரு ஒன்று, அது நண்பர் பிச்சைக்காரன் கூட அவர் எழுதியிருந்தார் FB பேஜில். சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அதில் டிஎம்எஸ் பேசுகிறார். அவர் பேசும்போது அப்போ இளையராஜா ஃபீல்டுக்கு வரார். இப்போ எப்படி ரஹ்மான் இளையராஜா இருக்கும்போது ரஹ்மான் வரும்போது ரஹ்மான் மீது விமர்சனம், பாட்டு ஒழுங்கா இல்லை, இறைச்சலாக இருக்குது, சவுண்டு இந்த மாதிரி இருக்குன்னு ரஹ்மான் 1991 உள்ளார வரும்போது, இண்டஸ்ட்ரி உள்ளார வரும்போது இதே விமர்சனத்தை அவர் சந்திக்கிறார் ரஹ்மான். பட் அவர் அதை பற்றி கவலைப்படல. அதுக்கப்புறம் ஆஸ்காரு, கிராமி அதெல்லாம் வாங்கி தள்ளனாருன்னு வச்சுக்காங்க. ஆனால் இந்த விமர்சனம் இளையராஜா இருக்கும் பொழுது வந்தது. அந்த மாதிரி இளையராஜா என்ட்ராகும் பொழுது ஒரு விமர்சனம் தான் அது. என்னென்னா, இளையராஜா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாத அவமானம்னா எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் சிங்கப்பூரில் ஒரு இசை நிகழ்ச்சி, அதில் டிஎம்எஸ் சொல்கிறாரு. அப்போ ஜி ராமநாதன் இந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த தமிழ் இசை உலகில் இரைச்சல் சத்தங்கள் தான் இப்போலாம் அதிகமாக கேட்குது, பாட்டு ஒழுங்காகவே இருக்க மாட்டுது அப்படின்னு டிஎம்எஸ் பேசுகிறார். அப்போ இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, என்னை அது பயங்கரமாக படுத்துச்சு, என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. அதன் பிறகு இளையராஜா 15 வருஷத்துக்கு மேலே கோலோச்சினார், இன்னமும் கோலோச்சு கொண்டிருக்கிறார், இன்னமும் சிம்பனி இசைகள்லாம் எழுதிட்டுருக்காரு, இன்னமும் அவர் உயரங்கள் எங்கேயோ போயிட்டார். ஆனாலும் டிஎம்எஸ் சிங்கப்பூரில் அவரை வச்சுக்கிட்டு பேசும்போது அது அவர் எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும், அது இன்னைய வரலையும் சொல்கிறார். அதை அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர் இசையில் பாட வச்சு எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாக இருக்குது, உன் பாட்டே ஒழுங்காக இருக்க மாட்டேது போயா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சுக்காங்க. அது வேறு. பட் இதுதான் இந்த அவமானம்னு இருக்குல்ல, இந்த அவமானம்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல பாயிண்டில் போய் அடிக்காது. ஆக்சுவலி குடும்பமானவரோ அதை சரி பண்ணும்போது பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அவ்வளோதான், கேன்சர் மாதிரி வளர்ந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஒரு இது என்னென்னா, மஞ்சுளா விஜயகுமார் உன்னிடம் மயங்குகிறேன்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் காரைக்குடி நாராயணன். அந்த படத்தில் தான் விஜயகுமாரும் மஞ்சுளாவும் நடிக்கிறாங்க, அதில் பழகிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதெல்லாம் இந்த படத்தினுடைய நடித்ததன் மூலமாக தான். ஓகேவா? ஸோ விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியானது இந்த படத்தின் மூலமாக தான். பட் இயக்குனர் காரைக்குடி நாராயணன். ஓகே. ஸோ கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம மஞ்சுளா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காரைக்குடி நாராயணன் எழுதி கொடுக்குறாரு.
கலை நிகழ்ச்சிக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுக்குறாரு. அது ஒரு 2000 ரூபா பெருமானமோ இருக்கும். காசு வாங்கிக்கல. மஞ்சுளா கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாரு. அவங்க நடித்து அந்த விஷயம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இயக்குனர் ராஜசேகர், அப்போ ராஜசேகர் ஒரு இயக்குனர் இருந்தார். அவருக்கு பணம் வேணுன்ட்டு காரைக்குடி நாராயணன்ட்ட வந்து கேட்குறாரு, எங்கே இந்த மாதிரி பணம் வேணும் என்று. சுத்தமாக பணம் இல்லைன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நடிகை மஞ்சுளா கிட்ட இவர் போய் கொஞ்சம் பணம் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் 2000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ஸ்கிரிப்டுக்கு காசு வாங்கலை, ஆனால் மஞ்சுளா வந்து பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவரும் வந்து அந்த இயக்குனரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. போயிடுச்சு. இப்படி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் வந்து மஞ்சுளாவும் இயக்குனர் காரைக்குடி நாராயணன் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் மஞ்சுளா வந்து பேச்சு வாக்கலை. ஏன்னா மஞ்சுளாவும் விஜயகுமார் அப்போ நல்லா க்ளோஸ் பழகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மஞ்சுளா வந்து விஜயகுமார் சொல்ல, இந்த மாதிரி நம்ம டைரக்டர் நாராயணன் கூட வந்து ஒரு 2000 ரூபா பணம் வாங்கினார் அப்படின்ட்டு. இந்த பணம் வாங்கினாருன்றத சொல்ல அது அவங்களுக்குள்ள அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஒரு 2-3 மாதமோ 4 மாதம் 5 மாதமோ கழித்து வந்து விஜயகுமார் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு, மஞ்சுளா கிட்ட 2000 ரூபா பணம் வாங்கினியாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கோபமாக இவர் என்ன பண்ணிட்டாரு, மஞ்சுளா இவருக்கு கொடுத்த பரிசு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சார். புரியுதா? அதாவது மஞ்சுளாவுக்கும் எனக்குமான ஒரு டீலு. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதுக்கான ஒரு விஷயமா கூட நான் கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அவங்களே கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி, அதுவும் யார் நீ யார் வந்து அதை சொல்கிறது என்கிட்ட கேட்குறது அப்படின்னு அவர் அதை நினச்சி அந்த பொருளையும் பரிசையும் கொடுத்தா, அது அவரை பொறுத்தவரை அது அவமானம். இப்போ என்ன எடுத்துக்காங்க, நான் வந்து வாழ்க்கையில் எனக்கு நிறைய அவமானங்கள் இருக்குது. அதில் முக்கியமான அவமானமாக இந்த அடையாறு ஹோட்டல் இருக்குல்ல, அதில் அப்போ வந்து ராயப்பேட்டையில் அமீர் மஹால் எதிர்க்க கிராஃப்ட் வீடியோகிராஃபிக்ஸ்னு ஒரு கடை, அதில் கேமராமேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ கேமராமேனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தானே, அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரி. அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, நான் வந்து இந்த அடையாறு ஹோட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அப்போ தான் அந்த பென் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனந்தராஜுன்னு ஒரு நண்பர், அவர் வந்து லெட்டர் எழுதி அப்படி பழக்கம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் மார்த்தாண்டமோ ஏதோ கன்னியாகுமரி பக்கம் அவர் வந்து என்னை வர சொல்கிறார். நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அந்த ஹோட்டலுக்கு, நீங்கள் அங்கே வாங்க ஜாக்கி, நம்ம மீட் பண்ணலாம். பென் ஃப்ரெண்ட்ஸ்னால் பேனா நண்பர்கள், பேனா நட்புன்னு அப்போலாம் இருக்கும், பிள்ளை அப்படி ஃப்ரெண்டான. நான் போயிட்டேன். உள்ளார போய் படிக்கட்டு ஏறி எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்டர்வியூ, நீங்கள் வாங்கினாங்க. நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். அங்கேருந்து கோட்டு சூட்டு போட்ட ஒரு மேனேஜர் வந்தார். காலரை பிடிச்சாரு, தர இருந்து வெளியே விட்டார். நீ யார், நீ எதுக்கு வந்த, என்னத்துக்கு வந்த, எந்த கேள்வியுமே இல்லை. நீ யாருன்னு கேட்டிருந்து நான் பதில் சொல்லியிருந்தா கூட நீ என்னை இட்டு வந்து இப்படிலாம், நீ உன் ட்ரெஸ் இப்படி ஏதோ சம்திங், நீ இங்கே வரக்கூடாத ஆள் ஏதோ ஒன்று என்கிட்ட வந்து விட்டான். அவனும் வந்து என்னை கேட்கல. அவன் எட்டு வந்து விட்டும்போது எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அப்படியே இருந்து ஒரு மாதிரி உலகமே சுற்றுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, காலடியில் அப்படியே நழுவுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆச்சு. அது வந்து உச்சக்கட்ட அவமானம், அது மிகப்பெரிய அவமானம் என்ன பொறுத்தவரை. அது மாதிரி நிறைய இருக்குது, பட் டக்குன்னு சொன்னால் இது. ஆனால் அந்த அடையாறு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 25 வருஷம், ஆமாம் 25 வருடங்களுக்கு அப்புறம் அதே ஹோட்டலுக்கு பக்கத்தில் செனடாப் ரோடில் வாடகை வீட்டில் சொந்த காரோட கொடுத்துன்னு இருந்தோம். அந்த ஹோட்டலில் கெஸ்ட்டாகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதன் பிறகு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நிசாமுத்தீன்லாம் அங்கே வரும்போது தான் அங்கே தான் போய் மீட் பண்ணுறோம், போகிறோம், வந்தோம் எல்லாம். ஆனாலும் அந்த அவமானம் இருக்குல்ல, அந்த அவமானம் வந்து தீராத ஒரு அவமானம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் நம்ம நினைக்கிறோம் ஜஸ்ட் லைக் தட்டா அது ஒரு நெய் மேட்ரு தானே அப்படின்ட்டு. சாதாரணமாகவே பாரு மாதிரி இவரும் போய் எல்லாத்துலேயும் புலம்போர், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நெய் மேட்ரு நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆளை வந்து எந்தளவுக்கு காயப்படுத்தியிருந்தால் அது முடிஞ்சதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் புலம்பிட்டு இருப்பாருன்றதும், அந்த இடத்துல இந்த உச்சக்கட்ட அவமானங்களை யாரெல்லாம் சந்திச்சாங்கன்றதையும் இதில் வந்து சேர்த்து விட்டேன் நான். பட் எனிவே இதெல்லாம் பற்றி பேசியாச்சுல்ல, இதை பற்றின உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, இந்த கருத்துக்களை பிரிவிட்டவங்களை தெரியப்படுத்துங்க. அதாவது நம்ம நினைக்கிறது ரொம்ப சாதாரணம், ஆனால் மற்றவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும், வடுவாக இருக்கும், மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். ஓகேவா?
அதுதான் வந்து இந்த இடத்துலையும் வந்து கமருதீனுக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். மேபி திரும்ப கூட அவங்க சேரலாம், அவங்களுக்குள்ளே வந்து திரும்ப வந்து அந்த ரிலேஷன்ஷிப் துளுக்கலாம், அதெல்லாம் அது வேறு விஷயம். இந்த சம்பவத்துக்கு இப்படியான ஒரு விஷயம், இதை நம்ம சாதாரண நினச்சாலும் அது ரொம்பவும் காயப்படுத்தும். அதுவும் சாப்பாட்டு விஷயத்தில் யாராவது காயப்படுத்தினாங்க, அவமானப்படுத்துனாங்கன்னா அதை நம்மளால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா ஒரு அவமானங்களை, அதை சுருக்கமாக பின்னூட்டங்களில் இல்லை வாய்ஸ் நோட்டு கீழே நம்பர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வாய்ஸ் நோட்டு கூட அனுப்பலாம். அது பகிர்ந்துக்கணுன்னா பகிர்ந்துக்கலாம். நல்லா இருக்கிற வாய்ஸ் நோட்டோ இல்லை விஷயங்களோ நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் பேசுவோம். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.